Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTube தரப்புல இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய நேரத்தை வந்து ரொம்பவே மிச்சப்படுத்துற மாதிரியான இந்த அப்டேட் வந்து இருக்குது. ஸோ குறிப்பிட்டு வந்து நீங்க வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணி இல்லைனா பிசில இல்லைனா லேப்டாப்ல வந்து நீங்க வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோல போய் அப்லோட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸா முடிஞ்சிடும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிசில நீங்க பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பிசி இல்லைனா டெஸ்க்டாப் இல்லைனா நீங்க மொபைல்ல ப்ரௌசர்ல பண்ணும்போது கூட ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கலாம். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்லோடிங் டிஃபால்ட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து நீங்க செட் பண்ணி முடிச்சிடலாம். பட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சில விஷயங்களும் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கைட்லைன்ஸ்ல உள்ள சின்ன ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பத்தி தான் இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்லோடிங் செக்ஷனில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் வியூவில் அப்லோட் பண்ணும்போது யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போய் அப்லோட் பண்ணும்போது முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது ஜஸ்ட் ப்ராசஸிங்கில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எண்ட் ஸ்க்ரீன், ஐ கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட்ரோல் ஆட்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில், கேப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கொடுக்க முடியாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்கும் போதே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து பப்ளிக் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கறத விட இது வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளான ஒரு ப்ராசஸாக மாறிடுது. ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பப்ளிஷ் ஆகி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அதுக்கு அடுத்ததான் வந்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் இப்போ டேரெக்டாக வந்து நீங்கள் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் வந்து ரொம்ப குறுகியது. குயிக்காக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஜஸ்ட் வந்து சிம்பிளான ப்ராசஸா முடிஞ்சிடும். 4 முக்கியமான விஷயங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங்ல இருக்கும் போதே நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ அந்த 4 விஷயங்கள் என்னன்னா எண்ட் ஸ்கிரீன், ஐ கார்டு, மிட்ரோல் ஆட்ஸ், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேப்ஷன்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமும் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறது கொஞ்சம் குயிக்காகவே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய பெரிய அப்டேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டாபிக்ஸ் ஏதாவது சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் குயிக்காக நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் குயிக்காக பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் மொபைலில் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், நமக்கு அந்த மாதிரி எதுவும் அப்டேட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் வந்து அதே ப்ராசஸிங்கில் தான் இருக்க போது நம்ம வீடியோ இதில் அப்லோட் பண்ணாலும். ஸோ இதே மாதிரி இதில் அப்லோட் பண்ணிட்டு அதில் போய் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போய் நம்ம செக் பண்ணும்போது ப்ராசஸிங்ல இருக்கும். ஸோ ப்ராசஸிங்ல இருக்கும்போதே நம்ம எடிட்டிங் செக்ஷனை கிளிக் பண்ணி மிட்ரோல் ஆட்ஸ், எண்ட் ஸ்கிரீன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்குது இல்லையா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு லைவ் ஸ்ட்ரீம்னு இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பீர், ஒயின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரிங்க் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களோட வீடியோவில் ஆட் ஆகியிருந்தாலும் உங்களோட எய்ம் வந்து அது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விதத்துலையும் அதில் பீர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னாலும் சரி, அதை நீங்கள் ட்ரிங்க் பண்ணாலும் சரி, எந்த விஷயங்களா இருந்தாலும் அது வந்து குறிப்பிட்ட அந்த ஒரு வீடியோனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு வீடியோக்கு வந்து எல்லோ சிம்பிள் வந்து இருக்காது, ஜஸ்ட் வந்து கிரீன் சிம்பிளே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து மேஜரானது வேற, பட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பேசுறதோ இல்லை ஜஸ்ட் அதை செய்யறதோ ஒரு பார்ட்டா இருக்கு, அதை வந்து ஆடியன்ஸ் பெருசா கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆட் ஃப்ரெண்ட்லி கைட்லைன்ஸ்ல பாதிச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மானிட்டரைசேஷன்ல வந்து எல்லோ ஐகான்லாம் கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயங்களையும் முக்கியமா புரிஞ்சுக்கோங்க, கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோல தான் இதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கேள்வி மட்டும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறதா என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ் இது ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை, see you. நல்ல வீடியோ செஞ்சுப்போம்.